அபிராமி அந்தாதி என்ற இந்த நூல் அபிராமி பட்டர் என்பவரால் பாடப்பட்டது. இன்றைக்கு சுமார் ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்பாக திருக்கடவூர், இன்னைக்கு திருக்கடையூர்னு சொல்கிறாங்க, திருக்கடவூர் என்பது தான் தேவார பேர். அந்த திருக்கடவூர் தலத்திலே வசித்து வந்தவர். அவர் பாடிய அருமையான நூல் இது. இந்த நூல் அந்தாதி என்று சொல்லக்கூடிய ஒரு இலக்கணம் வகையில் பொருந்திய இலக்கிய நூல். அந்தாதி என்று சொன்னால் அந்தம் ஆதி என்று அதை பிரிக்கணும். அந்தம் என்றால் முடிவு, ஆதி என்றால் தொடக்கம். ஒன்றனுடைய முடிவு மற்றொன்றின் தொடக்கமாக அமையும். ஒரு பாடல் பாடி அந்த பாடலில் கடைசியாக எந்த சீர் அல்லது எந்த சொல் வருகிறதோ அந்த சொல்லை மீண்டும் அடுத்த பாடலுக்கு முதல் சீராக, முதல் சொல்லாக எடுத்துக்கொண்டு பாடுவது. இப்படி பாடி முடிக்கும்போது இது குறிப்பாக 100 பாடல்கள் தான். இந்த அந்தாதி என்று சொல்வதில் 100 பாடல்களாக பாடுவது மரபு. அப்போ 100வது பாடலுடைய கடைசி சீர், கடைசி சொல் முதல் பாட்டினுடைய முதல் சீராக வரும். நீங்கள் இந்த அபிராமி அந்தாதியிலே பார்க்கலாம், உதிக்கின்ற அப்படின்னு முதல் சீர் தொடங்கும். கடைசி பாட்டு 100வது பாட்டு உதிக்கின்றவே அப்படின்னு முடியும். இந்த மாதிரி அந்தம் ஆதியாக பாடுவது அந்தாதி என்று சொல்லப்படும். தமிழில் 96 வகையான பிரபந்தங்கள், அதாவது சிற்றிலக்கியங்கள் அப்படின்னு சொல்கிறது. பெருங்காப்பியங்கள், பெரும் நூல்கள் நடுவில் சின்ன சின்ன சில செய்திகளை மட்டும் சொல்லுகின்ற அழகு நிறைந்த சிற்றிலக்கியங்கள்னு பேர் இருக்கு. அதாவது உலா, தூது, பிள்ளைத்தமிழ், அந்தாதி, பரணி இப்படின்னு எல்லாம் நூல்கள் இருக்குன்னு. இதெல்லாம் தமிழ் இலக்கியத்தில் இந்த மாதிரி ஏகப்பட்ட நூல்கள் இருக்கின்றன. அதில் இந்த அந்தாதி என்பது ஒரு வகையான அந்த சிற்றிலக்கிய வகையை சார்ந்த நூல். இது அந்தம் ஆதியாக பாடப்படுவது. நம்முடைய சேரமான் பெருமாள் நாயனார் பொன்வண்ணத்து அந்தாதி என்று ஒரு அந்தாதி பாடியிருக்கிறார். இது மாதிரி நிறையா புலவர்கள் பாடியிருக்காங்க இந்த அந்தாதிங்க. காரைக்கால் அம்மையார் பாடல்கள் கூட இந்த அந்தாதி தொடையிலே தான் வரும். முதலாக பதிகம் பாடிய காரைக்கால் அம்மையாருடைய அந்த திருவாலங்காட்டு மூத்த பதிகம் கூட இந்த அந்தாதி என்ற அமைப்பில் தான் வரும். அப்படிப்பட்ட சிறப்புடையது இந்த நூல். இந்த நூலில் முதலில் விநாயக வணக்கம், காப்பு செயல், அதாவது பாயிரம் என்று சொல்வார்கள், அது ஒரு பாடலும், அந்தாதி 100 பாடல்களும், கடைசியாக நூலின் பலன் சொல்லுகின்ற ஒரு பாடல் ஒன்று. ஆக 102 பாடல்கள் இருக்கின்றன. இந்த 101வது பாடலாக பலன் சொல்லுகின்ற பாடலை ஆத்தாலை எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாலைன்னு அந்த பாடல் வரும். அது வடச்சுருதி என்று வடமொழியில் சொல்லுவார்கள். அந்த நூலை படிப்பதனாலே கிடைக்கக்கூடிய பயன் என்ன என்பதை பற்றி சொல்லுகின்ற பாடல். ஆனால் பல பேர் என்ன செய்வாங்க, அபிராமி அந்தாதி பாடுங்கன்னா உடனே அந்த பாட்டை தான் பாடுவாங்க. அது தவறு. அந்த மாதிரி பாடக்கூடாது. அபிராமி அந்தாதி பாடணும்னா இந்த 100 பாடல்களில் ஒரு பாடலை தான் பாடணும். அந்த பாடல் பலஸ்ருதி பாடல் என்று சொல்லப்படும். அந்த வகையில் 102 பாடல்களை கொண்டது இந்த நூல். இது திருக்கடவூரில் இருக்கக்கூடிய அபிராமியை பற்றி அவர் பாடியதினாலே இது அபிராமி அந்தாதி என்று சொல்லப்படுகிறது. அபி என்று சொன்னால் அளவுக்கு அதிகமாக, மிகுந்த அல்லது நிறைய என்று பொருள் சொல்லலாம். அபி என்பது. ரமி என்று சொன்னால் ரமித்தல். ரமித்தல் என்று சொன்னால் அப்படியே அதில் மயங்கி போகுதல், அதாவது ரமிக்க செய்பவள், நம்மை மயங்க செய்பவள், அவருடைய பேர் அழகினாலே நம்மை மயங்க செய்பவள். அதனால தான் அவள் அபிராமி, நிறைந்த அழகு. அதை பின்னாடியே இந்த பதியத்தில் சொல்லும்போது அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளி என்று பட்டர் சொல்லுவார். அவருடைய அழகுக்கு ஒரு ஈடு இணையான அழகு எதுவும் இல்லை, யாரும் இல்லை என்பது சொல்லுவார். அதனால தான் அவளுக்கு அபிராமி என்று பெயர். எப்போதும் எல்லோரையும் மிகுந்த உயர்ந்த நிலையிலே ரமிக்க செய்பவள், விரும்ப செய்பவள் என்பது பொருள். அந்த வகையில் அபிராமியை பற்றி பாடியதினாலே இந்த நூல் அபிராமி அந்தாதி என்று சொல்லப்படுகிறது.
இது நூலினை பற்றிய ஒரு சிறிய செய்தி. இந்த நூலை பாடிய அபிராமி பட்டர் அவரை பற்றி, நூலாசிரியரை பற்றிய செய்தியை நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இந்த நூல் பாடிய அபிராமி பட்டர் என்பவர் திருக்கடவூர் தலத்திலே வசித்தவர். கௌசிக கோத்திரத்தை சார்ந்த அந்தனர் மரபிலே வந்தவர். இவருடைய இயற்பெயர் சுப்பிரமணியம் என்பதுதான். அபிராமி பட்டர் என்பது பின்னாலே அவருக்கு வழங்கப்பட்ட விருது பெயர், அல்லது அவரை அடையாளம் சொல்வதற்காக சொல்லப்பட்ட பெயர். ஆனால் இயற்பெயர் சுப்பிரமணிய ஐயர் என்பதுதான் அவருடைய இயற்பெயர். இவருக்கு நல்ல இசை ஞானமும் வடமொழி ஞானமும் இருந்தது. இவர் சரியை கிரியை யோகம் ஞானம் என்று சொல்லக்கூடிய நிலையில் சரியை கிரியை முடித்து யோக நிலையிலே ஆழ்பட்டு ஞான நெறியிலே நின்றவர். அபிராமி அன்னையினுடைய ஆலயத்திலே இவர் அத்தியான பட்டராக இருந்தார். அத்தியான பட்டர் என்று சொன்னால் வேதத்தை ஓதுவதற்கு அத்தியனம் என்பது பெயர். இப்போ நம்ம புஸ்தகத்தை படிக்கிறோன்னு சொல்கிற மாதிரி வேதத்தை ஓதுதல்னு சொல்கிறது. வேதம் படிக்கிறது இல்லை, வேதத்தை ஓதுதல், ஓத்து அப்படின்னு சொல்லுவாங்க. வேதம் ஓதுதல், அந்த மாதிரி வேதம் ஓதுதலுக்கு அத்தியனம் என்பது பெயர். அதனால அந்த வேதத்தை ஓதுகின்றவர்களுக்கு ஆலயங்களிலே அவர்கள் முக்கியமாக இந்த மந்திரங்கள் சொல்லுவதற்கு, பூஜைகள் சொல்லுவதற்கு அவர்கள் நியமிக்கப்படுவார்கள். அதனால் அவர்களுக்கு ஆலயத்தில் அத்தியன பட்டர் அப்படின்னு பேர், அத்தியான பட்டர் என்று சொல்லுவார்கள். ஆலயத்தில் மூலஸ்தானத்தில் கருவறையிலே சென்று பூசிக்கும் உரிமை ஆதிசைவர்களான சிவாச்சாரியார்களுக்கு மட்டும்தான் உண்டு. மூலலிங்கத்தை சதாசிவ திருமேனியை தொட்டு பூசிக்கவ, அர்ச்சனை செய்ய, அபிடேகம் செய்யலாம் சிவாச்சாரியார்களுக்கு மட்டும்தான் உரிமை உண்டு. ஆனால் இந்த அத்தியன பட்டர்கள் அர்த்த மண்டபத்தில் நின்று அந்த பூசைக்கான மந்திரங்களை வேதங்களை சொல்லக்கூடியவர்கள். அவங்க அதுக்கப்புறம் உள்ளே போக முடியாது, அர்த்த மண்டபத்தோடு அவங்க நின்றுருவாங்க. ஓதுவாமூர்த்திகள் மகா மண்டபத்தில் நின்று இசைப்பார்கள். அத்தியனப்பட்டவர்கள் அர்த்த மண்டபத்தில் நின்று வேத மந்திரங்களை சொல்லுவார்கள். ஆதிசைவர்களான சிவாச்சாரியார்கள் தான் கர்ப்ப கிரகத்தில் சென்று பூசையை, திருமேனியை தொட்டு பூசை செய்கின்ற முறையை செய்யக்கூடியவர்கள். அந்த வகையில் இவர் அபிராமி சன்னதியில் அபிராமியினுடைய அந்த பூசை முறைகளை, வேத மந்திரங்களை சொல்லக்கூடியவராக இருந்தார். அதனால் அபிராமி பட்டர் என்பது இவரை மற்றவர்கள் கூப்பிடுது. அபிராமி சன்னதியிலே இருக்கக்கூடிய பட்டர் என்று அவருக்கு அழைத்தார்கள். ஒரு பஞ்சாங்கம் பார்த்து, அன்றன்றைய தினங்களிலே பஞ்சாங்கம் பார்த்து சொல்லக்கூடிய ஆலயத்தில் அதெல்லாம் உண்டு. தினந்தோறும் காலையில் இன்றைக்கு என்ன நாள், என்ன நட்சத்திரம், என்ன திதி, என்ன யோகம், என்ன கரணம் அப்படிங்கிறதெல்லாம் படிப்பாங்க ஆலயத்தில். இப்போ அதெல்லாம் நடைமுறையில் இல்லை. பழைய காலத்தில் சுவாமிக்கு முன்னாடி இதையெல்லாம் படிக்கிறதுன்னு ஒரு வழக்கம் இருந்தது. அந்த மாதிரி செய்யக்கூடிய ஒரு நிலையில் இருந்தார். இவருடைய சிறப்பு என்னன்னா, இவர் தேவி உபாசகராக இருந்தார். அபிராமி சன்னதியில் பூஜை செய்பவராக, அந்த அத்தியான பட்டராக இருந்ததுனால அம்பிகையை பூசை செய்யக்கூடிய, அம்பிகையை உபாசனை செய்யக்கூடியவராக இருந்தார். வடமொழி நன்கு தெரிந்ததுனால வடமொழியில் அம்பிகையினுடைய தோத்திர நூல்கள் எல்லாம் கற்று தெளிந்தவராக இருந்தார். யாமலம் என்று சொல்லக்கூடிய அம்பிகையினுடைய அந்த ஆகம நூல் படி இவர் தன்னுடைய பூசை முறைகளை செய்தார். இந்த யாமலம் என்பது, இப்போ நம்ம 28 ஆகமங்கள், சிவ ஆகமங்கள் சொல்லுகிறார்கள். அதில் 28 ஆகமங்களில் சக்தி ஆகமங்கள்னு சொல்லக்கூடிய சிலவற்று உண்டு. அதில் யாமலம் என்பது ஒன்று. அந்த யாமலம் ஆகமத்தின்படி இவர் அம்பிகையை உபாசனை செய்கின்ற, பூசை செய்கின்ற ஒரு வழிமுறையை கை கொண்டிருந்தார். அதனால அம்பிகையினுடைய சந்நிதியிலே அந்த தியானத்திலே, அந்த யோக நெறியிலே ஈடுபட்டு அவர் அங்கு தபம் செய்வது வழக்கம். அந்த யோக நிலை என்று சொன்னால், நமது உடலிலே 6 ஆதார சக்கரங்கள் இருக்கின்றன என்று சொல்லுவார்கள். அந்த 6 ஆதார சக்கரங்களிலும் அம்பிகையை நிலைநிறுத்தி
அம்பிகையை உபாசனை செய்து பூசை செய்து சகசிராரத்திலே அந்த அம்பிகையினுடைய திருவருளை, அம்பிகையினுடைய பேரொளியை காண்பது என்பது அந்த யோக நெறி. அதை இவர் தினமும் பயிற்சி செய்யக்கூடியவராக அதில் தேர்ந்தவராக இருந்தார். அதனால ஆலயத்தில் அவ்வப்போது பூசைகள் முடிந்தவுடனே ஒரு ஓரமாக அமர்ந்து அவர் அந்த தியானத்தில் ஈடுபட்டு, யோக முறையிலே அம்பிகையை பூசிக்கின்ற அந்த தியான முறையிலே ஈடுபட்டு விடுவார். இது இவருடைய இந்த செயல் கூட இருந்தவங்க சில பேருக்கு பிடிச்சிச்சு, சில பேருக்கு பிடிக்கலை. இவர் மேலே எதையாவது குறை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இவர் ரெண்டாவது சக்தி உபாசகராக இருந்ததுனால அனைத்து பெண்களையும் அந்த அம்பிகையாகவே, பராசக்தியாகவே பார்க்கின்ற ஒரு நோக்கு அவரிடத்தில் இருந்தது. இதெல்லாம் உலகத்தில் நல்லது இருந்தால் கெட்டது இருக்குங்கிற மாதிரி அவர்களுடைய சில பேருக்கு பிடிக்கல. இவர் மேலே ஏதாவது குறை சொல்லிக்கொண்டே, குற்றம் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். இந்த மாதிரி இருக்கும்போது, ஆனால் இவர் அதை பற்றியெல்லாம் கவலைப்படலை. அம்பிகையின் சந்நிதியிலே தொடர்ந்து தன்னுடைய வழிபாட்டை செய்து வந்தார். ஒரு தை அமாவாசை அன்றைக்கு, அப்பொழுது தஞ்சை ஆண்ட சரபோஜி மன்னர் அமாவாசை அன்று, தை அமாவாசை அன்று கடல் நீராடி பிதிர்க்கடன்கள் செய்வதற்காக பூம்புகாருக்கு வந்தார். காவிரி கடலோடு கடக்கின்ற பூம்புகார், காவிரி பூம்பட்டினம் என்று சொல்லக்கூடிய பூம்புகாருக்கு அவர் வந்து கடலிலே ஸ்நானம் செய்து தர்ப்பணங்கள் செய்த பிறகு தரிசனம் செய்வதற்காக திருக்கடவுர் ஆலயத்திற்கு வந்தார். நாட்டை ஆளுகின்ற மன்னன். அப்படி வருகின்ற பொழுது இவர் காலை சந்தி பூசையெல்லாம் முடிந்து இவர் ஒரு ஓரமாக அமர்ந்து வழக்கம் போல தியானம் செய்து கொண்டிருந்தார். மன்னன் உள்ளே வருகின்ற பொழுது மன்னரை வரவேற்பதற்கான ஒரே ஆரவாரம், சத்தம், எல்லாரும் இது பண்ணும்போது இவர் பாட்டுக்கு அமைதியாக உட்கார்ந்துருந்தார். ராஜா வந்தத்தை பார்க்கவோ இது பண்ணவோ அவரை வரவேற்கவோ இல்லை. மற்றவர்கள்லாம், அர்ச்சகர்கள்லாம் ஓடி போய் அவர்கள் மரியாதை செய்தார்கள், அவரை வரவேற்றார்கள். எல்லாம் ஒரே சத்தமாக இருந்தபோது இவர் பாட்டுக்கு பேசாமல் உட்கார்ந்துருந்தார். யாரையும் பார்க்கல. அவர் கண்ணை மூடி அவர் தியானத்தில் இருக்கிறார். மன்னன் உள்ளே வந்து இவரை பார்த்துட்டு யார் அப்படின்னு கேட்டபோது, இவருக்கு வேண்டப்படாதவர்கள் இருந்தாங்கல்ல, அவங்க உடனே வந்து கோயிலில் அத்தியானப்பட்டார். ஆனால் ஒழுங்காக இருக்கிறது இல்லை, சும்மா அப்படி பண்ணுறான், எப்போ பார்த்தாலும் தியானம் அம்பாள்னு சொல்லிக்கொண்டு பைத்தியக்காரன் மாரி பண்ணிக்கிட்டு இருக்கான் என்று அவனை பற்றி குறை சொன்னார்கள். அவன் தன் நிலையிலேயே இல்லை, புத்தி மயங்கி போய் இருக்கிறான் என்று அவர்கள் எல்லாம் கொஞ்சம் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. ராஜா கொஞ்சம் அதை சரி என்று அவரை யோசித்து இவரை சோதனை செய்து பார்க்கணும்னு வந்து ரெண்டாவது ஒரு பஞ்சாங்கம் படிக்கிறவர், தினந்தோறும் ஆலயத்தில் பஞ்சாங்கம் படிக்கிறவர். அதனால் பஞ்சாங்கம் படிக்கிறவர்னு சொன்ன உடனே அவன் வந்து ராஜா வந்து இன்றைக்கு என்ன திதி என்று அவளிடத்தில் கேட்டான். எத்தனை நாழிகை திதி இருக்கிறது, இன்றைக்கு என்ன திதி என்று கேட்டான். ஆனால் இவர் வந்து யோகத்தில் மேலே நிற்கிறார். தன்னுடைய சகசிராரத்தில் அம்பிகையினுடைய அழகை அப்படியே முக தரிசனத்தை பௌர்ணமி அழகாக சாந்தமான அம்பிகையின் முகத்தை தரிசனம் செய்து கொண்டிருந்தவர் பௌர்ணமி என்று சொன்னார். மன்னன் அன்னைக்கு அமாவாசை, அதுவும் தை அமாவாசை. மன்னன் கடலிலே குளித்து விட்டு தர்ப்பணம் செய்து விட்டு தரிசனத்துக்காக வருகிறான். ஆனால் இவர் சொல்கிறார் பௌர்ணமி என்று சொல்லுகிறார். ராஜா மீண்டும் கேட்டான், இன்றைக்கு என்ன திதி, தெளிவாக சொல்லும் அப்படிங்கிறான். இவர் அந்த ஞான நிலையிலே அந்த நெறியில் நின்றதுனால பௌர்ணமி என்று மீண்டும் சொல்லுகிறார். இப்போ ராஜா கேட்குறான், பௌர்ணமி என்றால் இன்றைக்கு மாலைக்கு நிலவு வரும் தானே அப்படின்னு ராஜா கேட்குறான். எல்லாம் வரும், நிலவு வரும் என்று இவர் அம்பிகையினுடைய அந்த முகப்பிரகாசத்திலே மயங்கி அதையே கண்டு கொண்டிருந்தவர் பௌர்ணமி வரும் என்று சொல்லுகிறார். அரசன் ஆலயத்தை வழிபாடு செய்துவிட்டு இன்று மாலை வருகிறதா என்று பார்ப்போம், இவருடைய தன்மை என்னவென்று சோதித்து பார்ப்போம் என்று பூசைகளை முடித்துவிட்டு தன்னுடைய இருப்பிடத்திற்கு சென்று தங்கி இருக்கிறார். சிறிது நேரம் கழித்து இவர் அந்த தியான நிலையிலிருந்து கலைந்து இயல்பு நிலைக்கு வருகின்ற பொழுது இவருக்கு வேண்டப்பட்டவர்கள் சொன்னார்கள், தவறான ஒரு செயலை செய்து விட்டாயப்பா, அந்த மாதிரி ராஜா வந்தார், நீ வந்து அமாவாசைக்கு பௌர்ணமின்னு சொல்லிட்ட, அதனால் ராஜா உன்னை வந்து
சாயந்தரம் நிலவு வரும்னு நீ வேற கண்டிப்பாக சொல்லியிருக்க, நிலவு வருதா என்பதை பார்ப்போம் என்று இங்கேயே தங்கிட்டான். ஊருக்கு போகலை, இங்கேயே திருக்கடவுர்லேயே தங்கி விட்டான். இந்த மாதிரி ஒரு செயலை செய்து விட்டாயே என்று சொல்லும் பொழுது, அப்போ தான் அவருக்கு தன்னுடைய தவறு அப்படின்னு சொல்ல முடியாது, தன் நிலையில் இருந்ததை தவறாக தன் வாயில் இருந்தது, அதுவும் அவருடைய அருள் கருணை என்று அவர் நினைத்தார். அதனால் அம்பிகையினிடத்தில் போய் பிரார்த்தனை செய்தார். எது சொன்னாலும் நான் சொன்ன சொல் என் சொல் அல்ல, அது உன் சொல். உன்னை பற்றிய தியானத்தில் இருந்தபோது வந்தது உன்னுடைய வார்த்தை. அதனால் இன்றைக்கு மாலை நிலவு வர வேண்டியது உனது கடமை, உனது பொறுப்பு என்று சொல்லிவிட்டு அங்கேயே அமர்ந்து இந்த பாடலை, அபிராமி அந்தாதி பாடலை பாட ஆரம்பிக்கிறார். இது சில வரலாறுகளில் அவர் அரிகண்டம் என்று சொல்லக்கூடிய வகையில் 100 கயிறுகளால் ஒரு ஊஞ்சல் கட்டி கீழே நெருப்பினை மூட்டிக்கொண்டு ஒவ்வொரு பாடலாக பாடி ஒவ்வொரு கயிறாக அறுத்தார் என்று சொல்லுகிறார்கள். நான் அந்த மாதிரி தெரியல, இது பின்னாடி ஏதோ புனைந்துரைக்கப்பட்டதாக தெரிகிறது. ஆனால் தான் மன்னனிடத்திலே சொன்ன சொல் சரியாக வேண்டும் என்பதற்காக அம்பிகையினிடத்திலே பிரார்த்தனை செய்து அங்கேயே அவர் பாடல்களை பாடத் தொடங்குகிறார் என்றுதான் தெரிகிறது. அப்படி பாடிக்கொண்டு வருகின்ற பொழுது பொழுது சாய்ந்தது. ஏன்னா பகல் முழுக்க ராஜா உச்சி காலத்தில் பூசைக்கு விட்டு இந்த பிரச்சனை முடிந்து போய்விட்டான். இவர் உச்சி காலத்திலேருந்து பாட ஆரம்பித்து பாடிக்கொண்டே வருகின்ற பொழுது 79வது பாடல் வருகின்ற பொழுது மாலை பொழுது வந்து விட்டது. மாலை இரவு சூழத் தொடங்கி விட்டது. அப்பொழுதுதான் இந்த பாடலை விழிக்கே அருளுண்டு அபிராம வல்லிக்கு வேதம் சொன்ன வழிக்கே என்று சொல்லுகின்ற ஒரு பாடலை அவர் பாடினார். இவருடைய அந்த பாடல்களிலும் அவருடைய பக்தியினாலும் அம்பிகை ஆகாயத்திலே தோன்றி தாடங்கம் என்று சொல்லக்கூடிய தனது வலதுபுற தோட்டை கழற்றி ஆகாயத்திலே அதை சந்திரனாக பரிணமிக்க செய்தார். திருக்கடவூரிலே தங்கியிருந்த சரபோஜி மன்னனுக்கு அந்த மாலை நேரத்தில், அமாவாசை அன்று மாலை நேரத்தில் அந்த பௌர்ணமி காட்சி கொடுத்தது. மன்னன் அதிசயித்து போனான். இவருடைய உண்மையான பக்தியும் உண்மையான அவருடைய மனநிலையும் புரிந்து கொண்டு அவரை மறுநாள் காலையிலே சந்தித்து வணங்கி அவருக்கு பாரதி என்று சொல்லுகின்ற ஒரு பட்டத்தை அவருக்கும் அவருடைய பரம்பரையினர் அனைவருக்கும் பாரதி என்ற விருது பெயரை கொடுத்தான். அந்த திருக்கடவூரை சுற்றியுள்ள சில ஊர்களை சில தானமாக கொடுத்தான். திருச்செம்பொன்பள்ளி, திருவிளைக்கழி, திருக்கடவூர் என்ற முதலான ஊர்களை எல்லாம் அவர்களுக்கு தானசாசனம், செப்பேட்டிலே தானசாசனம் செய்து கொடுத்து அவரும் அவருடைய பரம்பரையும் தொடர்ந்து ஆலயத்திலே பூசை செய்யவும் அந்த தான நிலங்களை அனுபவிக்கவும் அவர்களுக்கு சாசனம் செய்து கொடுத்தார். அந்த மாதிரி அவர் இருந்தார் என்பது செய்தி. அவருடைய பரம்பரையினர் 4வது தலைமுறை 5வது தலைமுறை தற்போது திருச்சியிலே வசித்து வருகிறார்கள் என்ற ஒரு செய்தி கேள்விப்பட்டேன். அது எந்த சரியானங்கிறது தெரியல. ஆனால் திருச்சியில் அவருடைய வம்சத்தார்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு தெரிய வருகிறது. அப்படி இறைவியை தனது பாடல்களினாலே ஆராதித்தவர். இயற்கை இறந்த செயல் என்று சொல்வார்கள். அப்நார்மலாக, மிராக்குலஸாக பௌர்ணமி தோன்றாத அமாவாசை என்று பௌர்ணமியை தோன்றச் செய்யக்கூடிய ஒரு வல்லமை, அந்த பாடல்களை பாடிய வல்லமையுடைய பெருமான் அபிராமி பட்டர் என்பவர். அந்த வகையில் அவர் அருளி செய்த இந்த பாடல்கள் அன்றைக்கு மட்டுமல்ல, இன்றைக்கு பாடல்கள் பாடப்பட்டு இன்றைக்கு சுமார் ஒரு 200 ஆண்டுகள் ஆன பிறகும் கூட இன்றைக்கும் அது சிறப்பானதாக, பாடுபவர்களுக்கு எல்லா விதமான நலன்களையும் தரக்கூடியதாக அது நூற்றிருக்கிறது. இப்போ பார்த்தா ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒவ்வொரு பொருள் சொல்கிறார்கள். நிறையா புத்தகங்கள் இந்த மாதிரி போட்டிருக்காங்க. பிரிந்தவர் கைகூட, எண்ணிய பொருள் கிடைக்க, வித்தை பெருக, திருமணம் கைகூட, அப்படி இப்படின்னு எல்லாம் போட்டு ஒவ்வொரு பாட்டு போடுகிறார்கள். அது பின்னால் வந்தவர்களுடைய வியாக்கியானம். ஆனால் ஒட்டுமொத்தமாக இந்த பதிகத்தில் எந்த பாடல் பாடினாலும் அது என் வாழ்க்கையை நமக்கு எல்லா விதமான நலங்களையும் வளங்களையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நூல் இது. அதனால் இந்த நூலை நாம் அன்பர்கள் எல்லோரும்
கொஞ்சம் பாடணும். பாடி பயிற்சி செய்வது இகபர சுகங்களை பெறுவதற்கு நன்மையாக இருக்கும் என்று இது ஒரு சிறு முயற்சி. அதனால் இன்றைக்கு நாம் இந்த இதை தொடங்குகிறோம். தேனம்மை அவர்கள் காப்புச்செயலில் தொடங்கி 2-3 பாடல்கள் இன்றைக்கு பாடுங்க. ஏன்னா எல்லாரும் ஒரு முறை அதை பாடி பாருங்க, பாடி பயிற்சி பண்ணுங்க. அப்பதான் அது தெரியும். அந்த பாடின பிறகு அதுக்கு ஒரு சின்ன குறிப்புகள், அந்த பாடலுடைய சிறப்பு குறித்து சிறு குறிப்புகள் மட்டும் அடியேன் சொல்லுவேன். அது இன்றைக்கு முதல்ல காப்புச்செயல் ஆகிய தாரமரக்குன்றின்னு சொல்லக்கூடிய ஒரு காப்புச்செயலை பார்க்கலாம். காப்புச்செயல் என்பது சொல்லுவது பெரும்பாலும் விநாயக பெருமானை வழிபட்டு இந்த நூல் எவ்வித தடையுமின்றி பாடப்பட வேண்டும் என்பதற்காக பாடப்படுகின்ற ஒரு பாடல். நமக்கு தெரியும், நம்முடைய மரபில் எந்த செயலை செய்வதற்கு தொடங்கினாலும் விநாயகரை வழிபட வேண்டும் என்பது மரபு. அந்த வகையில் இவரும் கள்ளவாரண பிள்ளையார் என்று சொல்லக்கூடிய அந்த திருக்கடவுரில் ஆலயத்தில் இருக்கக்கூடிய விநாயக பெருமானை இந்த அபிராமி அந்தாதி என்ற நூல் சிறப்புடன் நிலை பெறுவதற்காக அவரை பாயிரத்திலே வாழ்த்தி பாடுகிறார். முதல்ல நம்ம அந்த பாடலை நம்ம கொஞ்சம் பயிற்சி பண்ணலாம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். தாரமர் கொன்றையும் செண்பக மாலையும் சாத்தும் தில்லை ஊரகம் பாகத்து உமை மைந்தனே உலகேலும் பெற்ற சீரபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம்போது மலர்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்கும தோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழுத்துணையே துணையும் தொழுந்தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேரும் பனிமலக்கும் கனையும் கரும்பு சிலையும் என் பாசாங்குசமும் கையில் அணையும் திரிபுர சுந்தரியாவது அறிந்தனமே. பாடுறேங்க ஐயா. ஓம் சக்தி பரசக்தி. தாரமர் கொன்றையும் சண்பக மாலையும் சாத்தும் தில்லை ஊர தம்பாகத்து உமை மைந்தனே உலகேழும் பெற்ற சீரபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர் கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்கும தோயம் என்ன துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்கும தோயம் என்ன விதிக்கின்ற மேனிய அபிராமி எந்தன் விழு துணையே துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதி கொண்ட வேரும் பனிமலர்பூம் கனையும் கருப்பு சிலையும் என் பாசாங்குசமும் கையில் அணையும் திரிபுர சுந்தரியாவது அறிந்தனமே. தாரமர் குன்றையும் சண்பக மாலையும் சாத்தும் தில்லை ஊர தம்பாகத்து உமை மைந்தனே உலகேழும் பெற்ற சீரபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்கமலை துதிக்கின்ற மென்கொடி மென்கடி குங்கும தோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழுத்துணையே
துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேரும் பனிமலர் பூங்கணையும் கரும்பு சிலையும் வெண்பாசாங்குசமும் கையில் அணையும் திரிபுர சுந்தரியாவது அறிந்தனமே. காப்பு செயலாக கள்ளவாரண பிள்ளையாரை முதலிலே அவர் இந்த நூலுக்காக கட்டுரைக்க பிரார்த்திக்கிறார். விநாயகரை ஏன் வழிபட வேண்டும் என்பதற்கு மாபாடியம் செய்த சிவஞான முனிவர் சில செய்திகளை சொல்வார். முதலாக ஒரு நூல் தொடங்குவதற்கு முன்னாலே காப்பு செயலாக விநாயக பெருமானை ஏன் வணங்க வேண்டும் என்பதற்கு அந்த நூல் இந்த உலகத்திலே நிலை பெற்று நிற்பதற்காகவும் பல ஆண்டுகள் நிலை பெற்று நிற்பதற்கு விநாயகரை வழிபட வேண்டும். இரண்டாவது, அந்த நூலை வாசிக்கின்ற மாணவனுக்கு எவ்வித இடையூறுகளும் ஏற்படாமல் தொடர்ந்து அந்த நூலை கற்று அந்த நூல் சொல்கின்ற ஞானத்தை அவன் அடைய வேண்டும் என்பதற்காக இது போன்ற இன்னும் சில செய்திகளை அவர் சொல்லுவார். இவைகளுக்காக விநாயக பெருமானை வழிபடல் வேண்டுவது அவசியம் என்று இங்கே அபிராமி பட்டர் தாரமர் கொன்றையும் செண்பக மாலையும் சாத்தும் தில்லை ஊரதம் பாகத்து உமை மைந்தனே என்று விநாயக பெருமானுடைய அந்த செய்தியை சொல்கிறார். தாரமர் என்று சொன்னால், தார் என்றால் மாலை என்பது, அதாவது ஆண்கள் அணியக்கூடிய மாலைக்கு தார் என்பது பெயர். பெண்கள் அணியக்கூடிய மாலைக்கு அந்த மாலை என்று சொல்லுவது வழக்கம். இந்த தார் என்பது கீழே முடிச்சிடப்படாதது, ரெண்டு பக்கமும் சரம் போல தொங்கும். கழுத்திலே அணிந்து கொண்டால் சரம் போன்று தொங்கக்கூடியது, இரண்டு பக்கத்துலையும் தொங்கக்கூடியது தார். மாலை என்பது அந்த கீழ் இரண்டு பக்கத்தையும் ஒன்றாக சேர்த்து முடிச்சிட்டு குஞ்சலம் கட்டினால் அது மாலை. அது பெண்களுக்கு அவ்வாறு அணிவிப்பது வழக்கம். இங்கே தாரமர் கொன்றையும் என்று சொல்லுகிறார். அப்படி இன்னொரு பொருள், இந்த தாரமர் என்பது தலையிலே சூடக்கூடியது. கொன்றை என்று சொல்வதனாலே நம்ம இப்போ அந்த பொருளை தான் நம்ம இங்கே எடுத்துக்கலாம். ஏன்னா சிவபெருமான் தலையிலே கொன்றை பூக்களை சூடி இருக்கிறான் என்பது நமக்கு பல செய்திகள் தெரியும். அந்த வகையிலே தாரமர் கொன்றையும், தன்னுடைய தலையிலே கொன்றை மாலையை சூடியிருக்கிற அம்பிகை செண்பக மாலையை அம்பிகை அணிந்து கொள்வார். இப்போ செண்பக மாலை அணிந்தவள் அம்பிகை, கொன்றை பூக்களை சூடியவன் சிவபெருமான். இவர்கள் இரண்டு பேரும் சேர்ந்து இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வர கோலம் என்று சொல்லக்கூடிய கோலம், அதுதான் தொன்மை கோலம் என்று மாணிக்கவாசகர் சொல்லுவார். அந்த அர்த்தநாரீஸ்வர தோற்றத்தில் இருக்கக்கூடிய அவர்கள் இரண்டு பேரும் அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்பது தில்லை ஊரர் என்று சொல்லுகிறார். இந்த சுவாமி அம்பாள் இருக்கக்கூடிய இடம் எது என்பது தில்லை. இந்த தில்லையிலே இருக்கக்கூடியவர்கள். தில்லை என்று சொன்னால் நமக்கு பிறவி இல்லை என்று ஒரு பழமொழி உண்டு. தில்லை என சொல்ல பிறவி இல்லை என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட அந்த தில்லையிலே இருக்கக்கூடிய அந்த அர்த்தநாரீஸ்வர கோலத்தில் இருக்கக்கூடிய சிவனுக்கும் சக்திக்கும் மைந்தன், இந்த உமைக்கு மைந்தன், அவருக்கு மகனாக பிறந்தவர். அவரிடத்தில் என்ன வேண்டுகோள் வைக்கிறார்? உலகையிலும் பெற்ற அந்த உமை எப்படிப்பட்டவள்? அவள் தான் உலகத்தை படைத்தவள். எல்லா உலகங்களையும், 7 உலகங்கள் என்பது நம்முடைய புராணங்களிலே சொல்லப்படுகிறது. கீழே 7 உலகம், மேலே 7 உலகம் என்று 7 உலகத்தையும் படைத்து காத்து அழித்து நிர்வகிக்கக்கூடியவள் உமை என்று சொல்லப்படுகிறது. அந்த உலகங்களை பெற்ற அந்த உமை, அவள் பேரிலே பாடக்கூடிய பாடல் அபிராமி அந்தாதி. இந்த பாடல் எப்பொழுதும் என் சிந்தையுள்ளே. காரமர் மேனி கணபதியை, காரமர் என்று சொன்னால் கருப்பு நிறமான அல்லது அழகான, பல பொருள் காரமர் என்பதற்கு பல பொருள். இங்கே கள்ளவாரண பிள்ளையார் என்று கள்ளமான ஒரு செய்திகளுடைய கள்ளத்தனம் பொருந்திய என்று பொருள் கொள்ளலாம். மேனி கணபதியே, கணபதி என்று சொல்வது கணங்களுக்கு தலைவன். சிவபெருமானை சுற்றி 18 கணங்கள் கைலாயத்திலே இருக்குமாம். இந்த 18 கணங்களுக்கும் தலைவனாக இருக்கக்கூடியவனுங்கிறதுனாலே அவனுக்கு கணபதி என்பது பேர். 18 கணங்களுக்கும் தலைவன் விநாயக பெருமான்.
அவரை பிரார்த்தனை செய்கிறார். நிற்க கட்டுரை, இந்த அபிராமி அந்தாதி என்ற நூல் உலகத்தில் நிலை பெற்று நிற்க, என்னுடைய சிந்தையிலே நிலை பெற்று நிற்க, இதை வாசிப்பவர்கள் உள்ளத்திலே நிலை பெற்று நிற்க கட்டுரையே நீ அருள் செய்ய வேண்டும் என்று கள்ளவாரண பிள்ளையாரை அவர் பிரார்த்தனை செய்கிறார். அதைத் தொடர்ந்து முதல் பாடலாக உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம்போது மலர்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்கும தோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழுத்துணையே. இப்போ நேரடியாக இது அபிராமி அந்தாதி என்பதனால பாடலாசிரியர் இந்த நூலினுடைய தலைவராக ஏற்றுக்கொண்டிருப்பது அபிராமி. அந்த அபிராமியை எந்தன் விழுத்துணை, விழுத்துணை என்று சொன்னால் விழுப்பமான துணை என்பது பொருள். அதாவது எங்கும் எப்போதும் எக்காலத்தும் யாருக்கும் துணையாக இருப்பவள். அதனால தான் அவள் விழுத்துணை. அவள் எப்படி இருக்கிறாள், அவளுடைய மேனி எவ்வாறு இருக்கிறது என்பதற்கு இங்கே உதாரணம் சொல்லுகிறார். உதிக்கின்ற செங்கதிர், உதிக்கின்றதுன்னா பாலசூரியன்னு சொல்லுவாங்க. காலை நேரத்தில் சூரியன் கிழக்கு திசையில் உதிக்கின்ற போது, எழும்புகின்ற போது பார்த்தா ஒரு சிவந்த வண்ணத்தில் இருக்கும். அது பெரும்பாலும் கடற்கரைகளில் நின்று பார்த்தோம்னா அந்த அந்த அழகும் அந்த வண்ணமும் அந்த சிவந்த நிறமும் மிக அழகாக தோன்றும். அப்படி அம்பிகை அந்த சிவந்த நிறத்திலே இருக்கிறாராம். உதிக்கின்ற செங்கதிர் எப்படி சிவப்பாக இருக்குமோ அப்படி சிவப்பு. அடுத்ததாக உச்சி திலகம், இது சிந்தூரம் என்று சொல்லுவார்கள். மகளிர், திருமணமான மகளிர் தங்களுடைய நெற்றி மேலே வகுடு என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திலே அணிந்து கொள்கின்ற சிந்தூரம் என்ற குங்குமம். நம்முடைய சென்ற ஆண்டு தான் ஆபரேஷன் சிந்தூர் என்று கூட நம்ம இந்த பெண்களுக்கான ஒரு பிரச்சனை ஏற்பட்ட போது அதுக்கான நடவடிக்கைகள் மேற்கொண்ட போது ஆபரேஷன் சிந்தூர் என்று நமது பிரதம மந்திரி அதற்கு பெயரிட்டார். அந்த சிந்தூர் என்பது சிவந்த வர்ணம், அது நெற்றி வகுடிலே இடக்கூடியது. மங்கள மகளிர் அதை அணிந்து கொள்வார்கள். அதை அந்த சிவந்த நிறம், அதாவது உச்சி திலகம். உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம், மாணிக்கம் என்பது சிவந்த இரத்தினக்கல்லுக்கு மாணிக்கம். உணர்வுடையோர் அப்படிங்கும்போது தேவி உபாசகர்களாக அம்பிகை உபாசனை செய்பவர்கள் அம்பிகையை இரத்தினத்துக்கு ஒப்பிட்டதாக சிவந்த மேனி உடையவளாக அவர்கள் தங்களுடைய தியானத்திலே செய்வார்கள். அதை உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம், சிவந்த நிறமுடையவள். மற்றொன்று மாதுளம் போது, போது என்று சொன்னால் அரும்பு. மாதுளம் போது மாதுளை பூவினுடைய அந்த மொட்டு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் சிவந்த நிறத்தில் இருக்கும், அந்த சிவப்பு. இப்படி உதிக்கின்ற செங்கதிராக, உச்சியிலே இடப்படுகின்ற குங்கும செந்தூரமாக, உணர்வுடையோர் மதிக்கின்ற இரத்தினக்கல் போன்ற சிவந்த நிறமாக, மாதுளம்பூவினுடைய சிவந்த நிறமாக இருக்கக்கூடியவள் அம்பிகை. அம்பிகையினுடைய அந்த திருமேனி உருவம் சிவந்த நிறமுடையது. மலர்கமலை துதிக்கின்ற மின்கொடியம். மலர்கமலை என்பது தாமரையிலே வீற்றிருக்கக்கூடிய லக்ஷ்மி என்றும் சொல்லலாம், சரஸ்வதி என்று சொல்லலாம். இரண்டு பேருமே அம்பிகையை வணங்குகிறார்கள். அவர்கள் துதிக்கின்ற, வழிபடுகின்ற மின்கொடி, மின்னல் போன்ற கொடியுடையவள். பொதுவாக இறைவனை பற்றி சொல்கின்ற போது, காட்சி சொல்கின்ற போது மின்னல் போல் தோன்றி மறைதல் அப்படிங்கிறது தான் அது. ஒரு கண நேரத்திற்குள் மின்னல் போன்று தோன்றி மறையக்கூடியது. அந்த மாதிரி அம்பிகை, அவர்கள் துதிக்கின்ற அந்த அம்பிகை மின்கொடி, மின்னல் போன்றவள். மென்கடி குங்குமத்தோயமா, அவருடைய அந்த மேனியில மென்கடி என்று சொன்னால் நல்ல அழகிய வாசனை பொருள்கள். அந்த வாசனை பொருள்கள் அவ மேலே தேய்த்திருப்பதனால குங்கும தோயம் என்ன விதிக்கின்ற மேனி, அவருடைய திருமேனி எப்படி இருக்கிறது என்றால் அழகான வாசனை பொடிகள் தூவப்பட்ட அல்லது தேய்க்கப்பட்ட மின்னல் போன்ற பிரகாசிக்கின்ற ஜொலிக்கின்ற சிவந்த நிறத்தை உடையவள் என்பது அபிராமியை பற்றி அவர் சொல்லுகின்ற ஒரு அழகு வர்ணனை. அப்படிப்பட்ட அபிராமி எந்தன் விழுத்துணையை எனக்கு எப்போதும் துணையாக இருக்கட்டும் என்று முதலிலே செய்யுளை நூலை தொடங்குகின்ற பொழுது தனக்கு காப்பு சொல்லுகிறார். தன்னை காக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையை அவர் இங்கே சொல்லுகிறார். அடுத்ததாக சொல்லுகின்ற பொழுது துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேரும் பனிமலர்ப்பும் கனையும் கருப்பு சிலையும்
மின் பாசாங்குசமும் கையில் அணையும் திரிபுர சுந்தரி ஆவது அறிந்தனமே. இந்த முதல் பாட்டில் மாதுளம்போது மலர் கமலை என்று சொல்வது மாதுளம்போது மாதுளம்பூ என்று சொன்னதுக்கு இதே மாதிரி வடமொழியில் லலிதா சகசரநாம் என்ற நூலில் இந்த செய்தி சொல்லப்படுகிறது. தாடிமி குசும பிரபா என்று லலிதா சகசரநாமத்தை சொல்லுவாங்க வடமொழியில். தாடிமி என்றால் தாடிமிங்கிறது மாதுளம்பழம். அந்த மாதுளம்பழத்தினுடைய குசுமம் பூவுக்கு குசுமம் என்பது வடமொழியில் பேர். தாடிமி குசும பிரபா என்று மாதுளம்பழ பூவை போன்றவள் என்று லலிதா சகசரநாம நூல் சொல்லும். அப்படிப்பட்ட அவள் இங்கே என்ன சொல்கிறார்? துணையும் தொழும் தெய்வம், எனக்கு எப்போதும் துணை, நான் வணங்குகின்ற தெய்வம், என்னை பெற்ற தாய் அவள். சுருதிகளின் பனை, சுருதிகளின் பனைனா சுருதிகளுக்கு வேதங்களுக்கு ஆதாரமானவள் அவர். கொழுந்தும் என்பது வேதங்களுக்கு உச்சியிலே இருக்கக்கூடியவர். வேதத்தினுடைய உச்சி வேதாந்தம் என்று சொல்லக்கூடிய உபநிடதங்கள் பதிகொண்டது வேறு. அந்த வேதங்களுக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கக்கூடிய பிரணவம், இவை எல்லாமே அம்பிகை தான். சுருதிகளின் பனையும் அந்த வேதத்தினுடைய நிலை, அதனுடைய உச்சியில் இருக்கக்கூடிய வேதாந்தமாகிய உபநிடதங்கள், அதற்கு ஆதாரமான ஓம் என்று சொல்லக்கூடிய பிரணவம், இவை எல்லாம் அம்பிகையை கொண்டு விளங்குகின்றன. அந்த அம்பிகை எப்படி இருக்கிறாள்னா, பனிமலர் பூங்கனை, தன்னுடைய ஒரு கையில பூங்கனை 5 பூக்கள் அடங்கிய பூங்கனையை கையிலே வைத்திருக்கிறார். மற்றொரு கையிலே கரும்பு சிலை, கரும்பை ஒரு வில்லாக அவள் கொண்டிருக்கிறார். மின் பாச அங்குசம், பாசாங்குசம்னு இருக்கு, பாச அங்குசம். ஒரு கையிலே பாசம் என்று சொல்லக்கூடிய ஆயுதத்தையும் மற்றொரு கையிலே அங்குசம் என்று சொல்லக்கூடிய யானையை அடக்கக்கூடிய அங்குசம் என்ற ஆயுதத்தையும் கையிலே ஏந்திருக்கிறார். ஆக அம்பிகைக்கு 4 கரங்கள். பின் 2 கரங்களிலே ஒன்றிலே பாசம் என்ற ஆயுதமும் மற்றொரு கையிலே அங்குசம் என்ற ஆயுதமும், முன் 2 கைகளிலே மலர்கனையும் கரும்பு வில்லும் கொய்ந்திருக்கிறார் என்று தெரிகிறது. கையில் அணையும் திரிபுர சுந்தரி ஆவது அறிந்தனமே. இப்போ இதெல்லாம் வச்சிருக்காளே, அப்போ அவள் எப்படி இருக்கா அப்படின்னு சொன்னா, மிகுந்த அழகோடு இருக்கிறாளாம். திரிபுர சுந்தரி, அதாவது முப்புறங்களுக்கும் அழகி, 3 உலகங்களுக்கு, வானுலகு மண்ணுலகு என்று சொல்லக்கூடிய 3 உலகங்களிலும் அவளை போன்ற அழகுடையவள் யாரும் இல்லை. அதனால தான் அவளுக்கு திரிபுர சுந்தரி என்பது பெயர். சிவபெருமானுக்கு திரிபுர சுந்தரன்னு பேரு, அம்பிகைக்கு திரிபுர சுந்தரி என்பது பெயர். அவளை வேத ஜனனி என்று வடமொழி நூல்கள் வேத ஜனனி, வேதம் தோன்றுவதற்கு வேதத்தை பெற்றவராக அம்பிகையை சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட சிறப்பு உடையவர் அவள் என்று அவருடைய பெருமையை சொல்லுகிறார். அந்த வகையில தாரமர் கொன்றையும் செண்பக மாலையும் சாத்தும் தில்லை ஓரதம் பாகத்து உமை மைந்தனே உலகேலும் பெற்ற சீரபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்க மாதுளம்போது மலர்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்கும தோயமென்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழுத்துணையே துணையும் தொழுந்தெய்வமும் பெற்ற தாயின் சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேரும் பனிமலர் பூம் கனையும் கரும்பு சிலையும் என் பாசாங்குசமும் கையில் அணையும் திரிபுர சுந்தரியாவது அறிந்தனமே.